ஐஃபோன் 16e இருக்கு மக்கள் இப்போ நம்ம கிட்ட. 16 13 உங்களுக்கே தெரியல, ஐஃபோன் நியூஸ் தானே நீங்க. சரி அது எல்லாரும் புதுசா 16eன்றாங்க. என்னவா 60,000 ரூபாய் வேற பட்ஜெட்டா அந்த குப்பைக்கு. கரெக்ட். என்னுடைய ஒரிஜினல் பேர் வந்து குப்பை. ஐயா குப்பைனா குப்பைன்ட்டீங்க, என்னடா பண்றது? அந்த சரி வாங்க, எல்லாருமே அதான் சொல்றாங்க, குப்பை தான் சொல்ல முடியும். அந்த குப்பையை பிரிச்சு மேய்ஞ்சிரும். வெல்கம் டு வேக்டெக்ஸ் தமிழ். நீங்க உன்னை நேரடியா தான் கேக்குறேன். நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, எதிர்கட்சிக்காரரை பார்த்து கேட்கிறேன். என்னடா எங்களை இன்னும் எத்தனை வருஷத்துக்கு ஏமாத்துவ? SE1 இதுதான் பண்ணேன், SE2 SE3 இப்போ SE4 எல்லாமே எல்லா பிராண்டுமே தெரிஞ்சுட்டாங்க. 13 14 எல்லாத்துலயும் ஒரு சின்ன இங்க இருந்து கேமராவை தூக்கி அப்படி போட்டா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா 20,000 ரூபாய் வாங்கிடுறான். அங்க இருந்து திருப்பி இப்படி மாத்தினா அதுக்கு ஒரு 20,000 ரூபாய் வாங்கிடுறான். டைனாமிக் ஐலாண்டுன்னு ஒண்ணு கண்டுபிடிச்சா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 30,000 ரூபாய். ஐயா போனா வராது, பொழுதுபோலா கிடைக்காது, ஓடியா ஓடியா ஓடியா. ஒரு ஐபோன்ல இருந்து ஒரு கேமரா எடுத்து இப்ப 16 வச்சுட்டான். இதுல வேற ஒரு உருட்டு ஒண்ணு செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. 2 கேமரா சேர்ந்த மாதிரி ஒரு கேமரா அப்படின்னு சொல்லிட்டு 2-in-1 சொல்றாங்க. அது வேற என்ன இது டைனமிக் ஐலாண்டிங்ல அது ஏன் ஆண்ட்ராய்ட்லயே இருக்கு ப்ரோ. சரி வச்சுக்கோங்க, அதெல்லாம் ஆண்ட்ராய்டு எல்லாம் எடுத்துட்டு வராதீங்க. பெரிய பசங்க பாருங்க, நான் காமிக்கிறேன். வேணாம்டா வீடியோவே 6 நிமிஷத்துல முடிக்கணும்டா. அதெல்லாம் பண்ணாத. இருக்கு பாருங்க, டைனமிக் ஐலாண்ட் ஓடுது. சரி கட் பண்ணிடுறா அதெல்லாம். அவனை சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். மக்களே நம்ம கண்டென்ட்டுக்குள்ள வரும், எழுதி வச்சதை படிக்கணும். 6.1 இன்ச் OLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக இதை பற்றி சொன்னோன்னா அந்த 14 செஞ்சு மிச்சமாக வச்ச பேனல்ஸ் எல்லாமே தூக்கிட்டு வந்து அதை ஒரு ஃபோனாக மாற்றிட்டாங்க. அதுக்கு சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பெப்பரு உப்பு தூவுற மாதிரி ஆக்ஷன் பட்டன், கொஞ்சம் டைப் C 18 வாட் சார்ஜிங். ஆக்ஷன் பட்டன் என்ன பண்ணுவானுங்க? ஆக்ஷன் பட்டன்னா முன்னாடி தான் ஐஃபோனில் வந்து அந்த சைலண்ட்டு சைடில் பட்டன் இருக்கும்ல, சைலண்ட்டு ரிங்கு அந்த பட்டன், அதை வந்து இப்போ ஒரு பட்டனாக மாற்றிட்டானுங்க. அந்த பட்டனை வந்து நீ டார்ச்சுக்கு வேணும்னா டார்ச்சுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், ஃபோக்கஸ் மோட் போடணுன்னா போட்டுக்கிறோம். அதுக்கடுத்து அந்த ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணிக்கலாம். உனக்கு எந்த மாதிரி வேணுமோ அதை நீ கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் அதை இப்போ மாற்றி வச்சுட்டானுங்க. இதுதான் ஒன்றும் இல்லை, அந்த பழைய டிஸ்பிளே பழைய காரோட மொத்த பாடி எடுத்துகிட்டு வந்து உள்ள ஃபீச்சர்ஸ்லாம் இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக இருக்கிற காரோட ஃபீச்சர்ஸ்லாம் போட்ட மாதிரி தான் அது. ஏஐ சப்போர்ட் வேற கொடுத்து வச்சிருக்கானுங்க. ஆனா ஏஐ வந்து எனக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் கொடுத்து வச்சிருக்கானுங்க, நம்பிக்கையே வரமாட்டேங்குது. எல்லாத்துலயும் இருக்குன்னு சொல்றானுங்க. ஆமா, ஆனா எதுலயுமே சரியா ஒர்க் ஆகல. ப்ரோ மேக்ஸ்ல மட்டும் தான் இருக்கு. 80,000 ரூபாய் கொடுத்து 16 வாங்கியிருக்கேன். இதுலயே ஒண்ணுமே இல்லை. இது இருக்கு ஆனா இல்ல. ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆடு மட்டும் கொடுத்தானுங்க, இதை வச்சு இது எரேஸ் பண்ணுங்க வந்துடும் மொத்தமா அப்படின்னு. அந்த அப்டேட் கூட Android 15ல இருக்கு, போட்டோ ரிமூவ் பண்றதெல்லாம். ஆனா இப்பதான் 16ல அந்த ஆப்பிள் எடுத்து வீடியோ போட்டான்னு நினைக்கிறேன், அதுல பாத்துட்டு இருந்தேன். என்ன ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் சாம்சங்ல ஏஐ ஒர்க் ஆகி பாத்துருக்கீங்களா? சாம்சங் ஏஐ அவனுக்கு தானே ஞாபகமா அவனுக்கு ஊரா அடிக்கிறாங்க. செம்மையா இருக்குடா ஏஐ வச்சு. அந்த 3 பேரை வச்சு இவனை எரேஸ் பண்ணா பக்காவா எரேஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆளு கிட்ட கொடுத்தேன்னா எந்த 3 பேரு அப்படின்னு கேக்குது. சாம்சங் காரனே ஆட் போட்டு ஆப்பிள் அடிக்கிறான். ஆமா, செம்மையா இருக்கு. அந்த 1,30,000 அந்த ஏஐக்கு மட்டுமே வாங்கலாம் சாம்சங். பக்காவா இருக்கு. அவனை விடு, இந்த குப்பையை பத்தி பேசுவோம். அந்த டேய் ஆப்பிள், உன்னை நீ இந்த வீடியோ பார்க்கலன்னா ஒழுங்கா வந்து அந்த பக்கெல்லாம் கிளியர் பண்ற. நீ வீடியோ எடுக்கும்போது ஸ்டக் ஆகுது. ஒரு வாட்டி இங்கேருந்து சேஞ்சு போய் எடுக்க வேண்டியதா இருக்கு. உன் ஃபோன்ல தான் வீடியோ எடுத்துக்கிறேன் நான். இப்பதான் வாங்கினேன் 2 மாசம் கொடுத்து. ஆமா, அதுக்கு இன்னும் இஎம்ஐ வேற கட்டிட்டு இருக்கேன்டா நான். டிஸ்பிளே பிரைட்னஸ் குறைஞ்சிருக்கு, என்னென்னோ ப்ராப்ளம் வருது. அதுல ஆப்பிள் கேர் வேற போட்டு வச்சிருக்கேன். என்ன ஒழுங்கா மாத்தவே மாட்டியா நீ? மாப்பானடா ஆப்பிள் இந்த வீடியோலாம் பார்க்க மாட்டான். சரி டேய், அதை விட்டு தொலை, கண்டென்ட்டுக்குள்ள வருவோம். 16 SE SE டேய், என்ன 128 GB வந்து 60,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்கேன். எவன்டா வாங்க போறான் அது? சரி, எனக்கு தெரிஞ்சு வந்து 16 எல்லாம் இல்லை. இவன் வந்து SE தான், இவன் SE4 இவன். சரி, அந்த SE3 வந்து 45,000 ரூபாய் ரிலீஸ் பண்ணுறாங்க. 52க்கு வந்து வித்துருப்பான் இந்த ஃபோன். சரி 16 நம்ம போட்டோன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 ரூபாய் வித்துக்கலாம். லூசு பையனுக்கு அதே வாங்குவானுங்க என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு வித்து விட்டான். அப்படியே இந்த ஃபேமிலி வந்து சேர்த்து அப்படி சேர்த்து விட்டான். இந்த 16 நம்ம போட்டதுக்காக எக்ஸ்ட்ரா 10,000 ரூபாய் வந்து நம்ம கிட்ட இருந்து கறக்க பாக்குறான். மக்களே உஷாரா இருங்க. பிக் பில்லியன் டேல வந்து 40,000 ரூபாய்க்கு வந்தா வாங்குங்க. 38-40 வந்தா அதுக்கு மேலாம் போகாதீங்க, வருத்தே கிடையாது.
அந்த 40,000 ரூபாய்க்கு நீங்க 14 கொடுத்தீங்கன்னு வைங்க, அது வந்து வேல்யூ ஃபார் மணி அந்த ஃபோன். இல்லைன்னா வந்து 14 இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு 7,000 ரூபாய் கொடுத்து ஐபோன் 16 வாங்கிக்கோங்க. இப்பதான் இல்ல 16 செம்மையா இருக்கு, 16 வாங்குங்க நீங்க, சூப்பரா இருக்கு. இப்பதான் திட்டினா வீடியோ ஸ்டக் ஆகுறா அவனுக்கு, இல்ல, என்ன அது பண்ற நீ அப்படின்னு கேக்குறான். இல்ல 16 நல்லா இருக்கு மக்களே, உண்மையிலேயே அது வாங்குங்க, அது யூஸ் பண்ணுங்க. நம்மள மாதிரி நிறைய பேர் அப்புறம் வந்துட்டு இதுல கேமரா பாத்தீங்கன்னா கேமரா வந்து 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க. என்னடா அது அது 2-in-1 ஏதோ சொல்றாங்க. ஒரு கேமராவே ஒழுங்கா கொடுக்க மாட்டாங்க. போர்ட்ரேட் மோட்லாம் கொஞ்சம் ஓரளவு நல்லா இருக்குன்னாங்க. இப்ப வீடியோ எல்லாம் வந்துட்டோம்னா சினிமேட்டிக்லாம் பெருசா எதுவும் இல்ல. 16 எல்லாம் ஒண்ணுமே இல்ல, அது சும்மா ஆடுக்காக அப்படி போட்டா எக்ஸ்ட்ரா ஒரு 10 பேர் பாப்பானுங்க வியூ அப்படின்றதால 16 போட்டுருக்காங்க. இதுலயும் ஒண்ணு சொல்லியிருந்தானுங்க, ஏதோ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்லாம் உள்ள ஏதோ இருக்கு. அதெல்லாம் ஒரு அளவும் கிடையாது. 512 GB இல்லடா, 90,000 ரிலீஸ் பண்ணியிருக்கான். 90,000 கொடுத்து எவன்டா எஸ்சி வாங்க போறா? அந்த அந்த மகானை நான் பார்த்தே ஆகணும்டா. 90,000 கொடுத்து எவனா ஒருத்தர். நீங்களே கண்டிப்பா டேய், நான் 75,000 கொடுத்து வாங்கிட்டு என்ன பண்றது? சரி, டிஸ்பிளே பத்தி ஒன்றும் பெருசா சொல்றது இல்லை, அதே டிஸ்பிளே தான் 14. அதே அந்த செராமிக் ஷீல்டு அதுதான், கீழே போட்டா உடையாது. ஆனா ஆனா போட்டிங்கன்னா உடைஞ்சிரும், கீழே போட்டா உடையாதுன்னு சொல்றாங்க. போட்டிங்கன்னா உடைஞ்சிரும். வேணும்னா வாங்கிட்டு போட்டு 60,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு ஒரு வாட்டி போட்டு கேட்டா பெஸ்ட் ஓப்போ வாங்கிட்டு போயிருங்க. டேய் செம்மையா ஒரு போனே டேய் ஆப்பிள் இவெல்லாம் பேசுறதா பெஸ்ட். சின்ன வயசுல ஆப்பிள் ஐபோனை எது பெஸ்ட்னு கேட்ட ஆயிடாது. இவெல்லாம் நம்மளை கலாய்க்கிற அளவுக்கு இதுல கூட புதுசா ஆண்ட்ராய்ட் 15 அப்டேட் பண்ணேன். ஏஐ எடிட்டர் ஒன்னு டேய் இதெல்லாம் கட் பண்றா டேய். பெரிய பசங்க பேசும்போது நீ தான் பேசாதீங்க. நாங்களா செல்ஃபி எடுக்கிறோம் 4-5 பேர் சேர்ந்து, அதெல்லாம் கட் பண்ணிடுறா அப்படியே. பீப்பிள் ரிமூவ் பண்ண சொன்னா செம்ம கிளியர் ரிமூவ் பண்ணி தருது. ஆனா இந்த ஐபோன்ல கூச்சமா இருக்கா, 80,000 ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கேன். ஏய் வருது வருது வருதுன்ற எப்போதான்டா வரும்? ஆனா வராது. அது அவ்வளவுதான். இவன் பாடுறா ஓப்போ போன் தான் வாங்கிட்டு நம்ம கூட கிளாசிக்ல தான்டா டேய். எல்லாமே இருக்கு. ஓப்போ F25 Pro பெஸ்ட் 25K வாங்கிட்டு. ஆமா 2 வாங்கிருங்க நீங்க, இந்த போன் கொடுத்து வாங்குறதுக்கு அந்த 2 வாங்கிருங்க. 16SEக்கு வாங்குறதுக்கு பதிலா நீங்க ஓப்போவே வாங்கிட்டு வந்துருங்க, முடிச்சிடலாம். ஓப்போக்கு ஒரு ப்ரமோஷனை போட்டேன். ஃபைனலா என்ன வாங்கலாமா வேண்டாமா? தம்பி போயிடு, இதை மட்டும் வாங்கவே வாங்காது. 60,000 ரூபாய்க்குலாம் கொடுத்து இதை வாங்குறவங்க வந்து சத்தியமா லூஸ் பண்ணா தான் இருப்பான். இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இருப்பீங்க, ஏதாவது கொஞ்சம் பாசிட்டிவானா ஒரு 40,000 ரூபாய், சரி 7 ரூபாய்ன்ற மாதிரி வந்து ஒரு 42 ரூபா தரலாம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 50,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 ரூபாய் நீங்கள் போட்டிங்கன்னா 15 வாங்கிக்கலாம். 15 ஒருத்தா டைனாமிக் நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கலாம். மெசேஜ் டடங்குன்னு மேலேருந்து நோட்டிஃபை ஆகும், நல்லாயிருக்கும். இதில் என்னடா அதே போல டிஸ்பிளே ஐஃபோன் 12 நான் யூஸ் பண்ணேன், அதே டிஸ்பிளேடா. இதெல்லாம் 42,000 ரூபாய், அவ்வளோதான் அதோட ப்ரைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் போடுறது எல்லாமே வந்து ஆப்பிள் காரை வந்து அடுத்த பில்டிங் கட்டுறதுக்கான காசு, அவ்வளோதான். அது பார்த்துக்கோங்க, முடிஞ்சு அவ்வளோதான். வேற என்னடா முடிச்சு விட்டுறலாம். சேர்த்து வச்சு 16E வாங்கி ரிவ்யூ போட ட்ரை பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா உங்களுக்காக ஐஃபோன் 16E இப்படி அந்த வீடியோ வெயிட் பண்ணுங்க. ஓகே, எங்களோட நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூலாம் சொல்லிட்டோம், எங்களோட பாரத்தெல்லாம் கொட்டியாச்சு. உங்களுக்கு ஏதாவது இந்த ஃபோனை பற்றி ஏதாவது சொல்லணும்னா கமெண்ட்ஸில் கொட்டிட்டு போங்க. இன்னும் சொல்கிறதுக்கு இல்லை, சிம்பிளி வேஸ்ட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய். பாய் பாய், டாடா, குட் பை.